ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, Yes, இது ma'am. வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. செஞ்சு எல்லா பார்த்தோன்னே கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி. ஆ, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும். ரைட்டா? ஓகே, ஃபைன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு அவுட்புட் எப்படி வந்து பண்ணலாம். போன கிளாஸ் வந்து எல்லாரும் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தீங்க, கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்போ டாபிக் வைஸா எல்லாமே கிளியர். நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம க்ரூட் ஆப்ரேஷன் போட்டு நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மூலியமா நம்ம ஸ்டூடெண்ட்னு ஒரு டிபியை ஓனா நம்ம கிரியேட் பண்ணல, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிபி கிரியேட் ஆகுது. அதுல நம்ம எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு பார்ப்போமா? என்னோட Yes, ஸ்கிரீன் ma'am. விசிபிளா இருக்கா? Yes. ஓகே. Yes, ma'am. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட் வந்து எனக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் ஆயிருச்சு. இப்போ இதை நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கேயே என்ன வரணும், ஏபிஐ இஸ் ரன்னிங்னு வரணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை நான் வெளியே வந்து ரன் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? அதுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? Yes, ma'am. தெரியும். இப்போ நீங்க ப்ரௌசர்ல கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் ஏபிஐன்னு உங்களுக்கு காட்டும். ஓகே, இதுக்குள்ள நீங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, கெட், போஸ்ட், புல், டெலிட் அண்ட் கெட். ஓகே, இப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இது எல்லாமே ஹெச்டிடிபி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் இது ஸ்வாகர்னு ஒரு யூஐஏ இப்போதைக்கு நான் டெம்பரவரியா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கெட்டுங்கிறது நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம், கிரியேட்டுக்கு கொடுத்துருக்கோம். போஸ்ட்னா என்ன, ரீட். புட்னா என்ன, நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கிறதே தான், எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். ரூட்ஸ் நம்ம ரூட்ஸ்ல கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இங்க வந்து நம்ம போஸ்ட்னு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம், ரீட் கிரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ரைட்? கெட்னா ரீட் பண்ணுதுன்னு அர்த்தம், புட்னா அப்டேட் பண்ணுதுன்னு அர்த்தம், லாஸ்டா delete. இந்த ஆப்ஷன்ஸை தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன்னு வைங்க. இப்போ நான் போஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை ட்ரை இட் அவுட்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ட்ரை இட் அவுட்னு கொடுத்த உடனே அதுவே என்ன காட்டுது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி. ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோட ஸ்கீமால அதுதான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? என்னோட ஸ்கீமா. வெயிட் பண்ணுங்க, என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ விஎஸ் கோட் தெரியுதா? விஎஸ் கோட்ல நம்ம ரூட்ஸ்ல ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கோம், அட் ரூட்டர் கெட். கெட்னா ரீட் பண்றது, இதுவே போஸ்ட்னா கிரியேட் ஸ்டூடெண்ட், அப்புறம் புட்னா அப்டேட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இங்க கொடுத்துருக்கிறது தான் அங்க ரூட்டரா நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்கீமா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட் டாட் பைல நான் எப்படி கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த ஃபார்மேட்ல தான் வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி தான் வேணும்னு கேட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி நீங்க அங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ யூசர் நேமுக்கு பதிலா லாஸ்ட் நேம் டோல், ஓகே. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். கீழே எக்ஸிக்யூட்னு வரும், அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அவுட்புட் ரெஸ்பான்ஸ்ல இங்கே ஐடி 3ன்னு வந்திருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி 2 ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? என்னோட 3 ஐடிஸையுமே நம்ம ரீட் பண்ணி பார்ப்போமா?
இங்க வந்து கெட்ன்னு இருக்கா, இந்த கெட்டை நான் என்ன பண்ண போறேன், ட்ரை இட் அவுட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்ககிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். ஜான், மேரி அண்ட் டோய், சாரி ஜான் டோய் சேம். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2001 இருக்கு, இவருக்கு பாத்தீங்கன்னா 2006 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதனாலதான் எனக்கு ஐடி வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவரை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணணும்னா நம்ம என்ன கொடுக்கணும், இப்போ டெலீட் ஆப்ஷனுக்கு என்ன, டெலீட்டுக்கு டெலீட்னு ஒரு போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. சாரி, டெலீட்னு ஒரு ரூட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் கொடுத்தா போதும். ட்ரை இட் அவுட் கிளிக் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட் ஐடி நான் 1ன்னு கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஓகே, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டெலீட்டட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1க்கு பதிலாக 4ன்னு கொடுக்குறேன், திருப்பியும் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன வருது, 404 எரர் நாட் ஃபவுண்ட், என்னது ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட்னு காட்டுதா. இதை நம்ம கொடுத்துருந்தோமா, இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் நம்ம எங்க ஆல்ரெடி இங்கே அப்படிதான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிறத என்னோட மாடலில் வந்து நான் ஆல்ரெடி main.py நான் என்னன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் என்னோட ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல எதுவுமே கிடைக்கல, இப்போ ஏபிஏ ரன் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்ல, இஃப் சப்போஸ் எதுவுமே கிடைக்கலன்னா எனக்கு என்னன்னு காட்டணும், அது அங்கே உள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு காட்டணும். அந்த மாதிரி வேல்யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டணும். இங்கே கொடுத்துருக்கேன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் அந்த பர்டிகுலர் டெலீட்டட் ஐட்டம் இருந்துச்சுன்னா, டிபிஐ உங்களோட ஐடியும் அந்த ஐடியும் மேட்ச் ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட் டெலீட்டட்னு காட்டணும். அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். 404 ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்கன்னா 404, டீடைல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட். அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்கன்னா 404, டீடைல் பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்ட், ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன் என்னோட அவுட்புட்டை. திருப்பியும் நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு 2வும் 3 மட்டும்தான் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியை நான் டெலீட் பண்ணிட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா, கிரியேட், அப்டேட், டெலீட்? இப்போ அப்டேட் பண்றதுக்கு இப்போ நான் இங்க 2002க்கு பதிலாக 2004 அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அப்டேட்டுக்கு புட் ரைட்டா, இந்த புட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் அவுட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஐடி 2ல தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. ஐடி 2ல என்ன சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூவை நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஐடி 2ல காப்பி பண்ணிக்கலாம். இதை நான் 2004 சேஞ்ச் பண்ண போறேன். சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ நான் இங்க மேல திருப்பி எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது எனக்கு அந்த 2002 2004 சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ப்ரோக்ராம் அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுலையும் அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சா? ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அது எப்படி நம்ம அவுட்புட்ல டெர்மினல்ல ரன் பண்றோம், டெர்மினல்ல இல்லாம நம்ம ஒரு ஸ்வாகர்னு ஒரு டெம்பரரி ஒரு யூஐ வச்சு எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல அதை பாக்குறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். அப்போ இன்னைக்கு ஆட் லாகின் சிஸ்டம், இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்படின்னா நம்ம ஆட் லாகின் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை லாகின் சிஸ்டம் எப்படி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படின்னா நீங்க இது கிளியரா இருந்தா தான், ஏன்னா நம்ம அப்டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கண்டினியூஸா எல்லாத்தையுமே அப்டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் புதுசாலாம் எதுவும் சொல்லி தரல ரைட்டா. இப்போ என்கிட்ட கரண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல தான் நான் திருப்பியும் உங்களுக்கு லாகின் எப்படி அப்டேட் பண்றதுன்னு சொல்லி தருவேன். ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு சீக்வல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி தந்தேன். அடுத்து அந்த சீக்வல் ஆப்ரேஷன்ல க்ரூட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு அதை வச்சு ஒரு ப்ராஜெக்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரி இருக்கும், ப்ராஜெக்ட்குள்ள ஆப் இருக்கும், ஏபிஐ இருக்கும், க்ரூட், டிபி, மாடல், ஸ்கீமா, அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூஸ் கொடுப்போம். லாஸ்டா main.pyன்னு ஒன்று இருக்கும். இந்த main.pyல தான் அந்த கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு கொடுப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லாகின் சிஸ்டம் ஆட் பண்ண போறோம். அது என்ன லாகின் சிஸ்டம், இந்த லாகின் சிஸ்டம்க்கு நான் JWTன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ண போறேன். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாகின் சிஸ்டம்னா என்ன, JWTனா என்ன? லாகின் சிஸ்டம்னா என்ன? ஃபர்ஸ்ட் லாகின்னா நான் ஒரு யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கறது ரைட்டா. அந்த யூசருக்கு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன்னா இல்லையா, அந்த யூசருக்கு ஆக்சஸ் இருக்கா இல்லையான்றது தான் லாகின் சிஸ்டம். ஓகே,
இந்த லாகின் சிஸ்டம்க்கு நான் யூஸ் பண்ண போறது JWT டோக்கன். இந்த JWT டோக்கன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த JWTன்னா என்னன்னா ஜேசன் வெப் டோக்கன். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டோக்கன் தான் ஜேசன் வெப் டோக்கன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அத்தன்டிகேஷனுக்காகவும் அத்தரைசேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வெப் அப்ளிகேஷன்ல இப்போ நீங்க ஒரு யூசர், நானே சொல்லிருந்தேன் ஆல்ரெடி, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல. அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அந்த கிளாஸுடைய ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கொண்டு போய் அட்மின்ட்ட கொடுப்பாங்க. அட்மினுக்கு தான் அந்த கம்ப்ளீட் ஸ்கூலுடைய டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தெரியும். அந்த அட்மின் தான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்ன பண்ணுவாங்க, மாடுலரை அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேவா? அப்ப அந்த அட்மினுக்கு நம்ம ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும்ல. ஒரு வெப் போர்ட்டல்ல அட்மினுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம்ல. ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும், யூசர் அட்மின் லாகின் இருக்கும், அப்புறம் டீச்சர்ஸ் லாகின் இருக்கும். டீச்சர்ஸ் லாகின்ல ஒரு செட்டன் திங்ஸ் மட்டும்தான் டீச்சரால லாகின் பண்ணி ரெக்கார்டை சப்மிட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் லாகின்லயும் சேம், டீச்சரோட டீடைல்ஸ் எல்லாம் அதுல அவைலபிளா இருக்காது. இதுவே அட்மினோட லாகின்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸோட லாகினும் இருக்கும், ஸ்டூடெண்டோட லாகினும் இருக்கும். ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணணும்னா அவங்க ஈஸியா மேக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா? அப்படிப்பட்ட ஒரு லாகினை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த JWT. வெப்ல உங்களுடைய ஆக்சஸை இந்த கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில ஒரு காம்பாக்டா மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு அத்தன்டிகேஷன் அத்தரைசேஷன் மெயின்டைன் பண்றதுக்கும் தான் இந்த ஜேசன் வெப் டோக்கன் யூஸ் பண்றோம். இப்போ JWTனா என்னன்னு தெரியுதா? இந்த JWT தான் நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி கேட்டிருக்கேன். ஓகே ஓகே. அப்ப இதுக்கு தேவையான இது எல்லாமே பேக்கேஜஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ நான் கரெக்டா எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ரன் ஆகிறது நான் என்ன பண்றேன், Ctrl+C கொடுத்துட்டேன்னா ஸ்டாப் ஆயிடும். ஓகே, என்னோட ரீலோடர் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க என்ன பண்றேன், என்னோட ஜேசனுக்கு தேவையான எனக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு pip install python juice ன்னு ஒன்று எனக்கு தேவைப்படுது. python juice pass library PRYPT crypto decryption space python multipart. இந்த பிப் தான் இன்ஸ்டால் பண்ண போறேன். இன்ஸ்டால் python juice parslib decrypt python multipart ன்னு சொல்லிட்டு நான் இம்போர்ட் பண்ண போறேன். இதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு import ஆயிடும். could not find a mention. ஓகே, ஆக்சுவலா இது என்ன பண்ணணும்னா நமக்கு பைத்தானோட வெர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இந்த வெர்ஷன் நம்ம பைத்தான் வெர்ஷனோட டவுன்லோட் ஆகிறதுக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா என்கிட்ட இப்போ இருக்கிறது பைத்தான் 8. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பைத்தான் இப்போ 12 அல்லனா 14 9க்கு மேல இருக்கிறது டவுன்லோட் பண்ணி இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். நான் என்ன பண்ணிடுறேன், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகு வேணா பைத்தான் 11 அல்லனா இப்போ கரண்ட்ல இருக்க வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணணும். இப்போ எனக்கு மெயினா நான் யூசருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணுமா? இப்போ நான் ஒரு லாகின் சிஸ்டம் கொடுக்குறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், யூசருக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ண கிளாஸ் எல்லாமே எப்படி இருந்தது, ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல கிளாஸோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரியேட், அப்டேட், ரீட் அண்ட் டெலீட், இது 4 ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணிருக்கேன், கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, யூசருக்குன்னு புதுசா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணணும். அந்த மாடியூல் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த மாடல்ஸ்ல இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன், user.py. user.py. ஓகே, இப்போ இந்த user.pyல நான் என்ன கொடுக்க போறேன்னா, சேம் from SQL Alchemy. நீங்க அந்த காலம், இன்டீஜர், ஸ்ட்ரிங் எல்லாமே டவுன்லோட் பண்ணீங்கல்ல மாடல் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதே மாதிரி தான் இங்கேயுமே என்ன பண்ண போறீங்க, இம்போர்ட் column integer string இதெல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ from
db from app.db. நமக்கு இப்போ இந்த db தேவை, இந்த dbல இருக்கிற பேஸ் தேவை. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், from app குள்ள தான் இந்த db இருக்கு, app டாட் appல dbல, அப்போ db டாட் அதுக்குள்ள இருக்க இந்த பேஸ் DABC பேஸ் import. ஓகே, இப்போ யூசர்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் பேஸ்ல இருந்து இதை இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் again underscore equal to my users users. இப்போ என்னோட டேபிள் நேம் வந்து யூசர்ஸ்னு இருக்கும். இதுக்கு நான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஐடி எப்படி இருக்கணும்னா இன்டீஜரா தான் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நமக்கு கிடைக்குதுல்ல, அதே ஐடி தான். அந்த பர்டிகுலர் ஐடி கொடுத்தா அந்த ஐடிக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நமக்கு தேவை. ஐடி ஈக்குவல் டு integer equal to அப்போ இதுக்கு இண்டெக்ஸ் வந்து 2 கொடுக்கிறேன். ஓகே, integer primary key true, index also. ஓகே, இதுக்கப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். யூசர் நேம் ஈக்குவல் டு எனக்கு யூசர் நேம் வந்து காலம்ல, நான் இது ஃபுல்லாமே காலம் தான் கிரியேட் பண்றேன். இது தனி டேட்டா பேஸ் தான் நான் மெயின்டைன் பண்றேன். இப்போ காலம் யூசர் வந்து ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்றோம். ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இது யூனிக்கா இருக்கணும். அடுத்து இது யூனிக்கா இருக்கணும். Index save for password. பாஸ்வேர்டுமே நீங்க கம்பைனா தான் கொடுக்குறீங்க, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்னே கொடுத்துருவோம். பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஒரு 50 அல்லது 55 8 நீங்க எவ்வளவு கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவுமே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரிங் கேரக்டர். ஓகே டன். யூசர் நேம் கிரியேட் பண்ணிருக்கீங்க, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, உங்க யூசர் டாட் ஃபைல். இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ரீனி, ஹர்ஷிதா? புரியுதாடா? நம்ம மாடல்ஸ்குள்ள யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைல் என்ன பண்ணிருக்கோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்கீமாஸ்குள்ள ஆல்ரெடி நம்ம ஸ்கீமாஸ்ல என்ன பண்ணிருக்கோம், ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இப்படிதான் இருக்கணும்னு. அப்போ நம்ம அதே மாதிரி நம்ம யூசருக்கும் கிரியேட் பண்ணணுமா? அப்ப இந்த ஸ்கீமாஸ்குள்ளேயே இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்க, சேம் யூசர் டாட் பை. இந்த யூசர் டாட் பையும் எப்படி இருக்கணும், சேம் அஸ் பிஃபோர். இதுலயுமே பைடான்டிக் இம்போர்ட் பேஸ்ட் மாடல் தான். ஃப்ரம் பைடான்டிக் import base model. இதுல நான் என்னென்ன பண்ண போறேன்னா யூசருக்கு ஃபர்ஸ்ட்
ஒரு பேஸ் மாடல் கிரியேட் பண்ண போறேன். யூசர் நேம், பாஸ்வேர்டுன்னு ரெண்டுமே ஸ்ட்ரிங்ல தான் வேணும். அதே மாதிரி யூசர் லாகினுமே எனக்கு ரெண்டுமே ஸ்ட்ரிங்ல தான் வேணும். டோக்கன் பாத்தீங்கன்னா ஆக்சஸ் டோக்கன், டோக்கன் டைப் இதுவுமே நான் ஸ்ட்ரிங்ல கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணுவோம். யூசர் கிரியேட் சேம் பேஸ் மாடல். இதுல யூசர் நேம் str, பாஸ்வேர்டு str. ஓகே, இன்னொரு கிளாஸ் இது வந்து யூசர் லாகினுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். யூசர் லாகின் சேம் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஸ்ட்ரிங் தான். திருப்பி கிளாஸ் டோக்கன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இதுல டோக்கன் ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் அண்டர்ஸ்கோர் டோக்கன், இதுவுமே ஸ்ட்ரிங், டோக்கன் டைப்பும் ஸ்ட்ரிங். ஓகே, அவ்வளவுதான். இதுதான் நான் ஸ்கீமாஸ்குள்ள கிரியேட் பண்ண போற யூசர். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணிருக்கோமோ ஃப்ரம் பைடான்டிக் பேஸ் மாடல் எப்படி அவங்களுக்கு கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம user.py கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுலயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ் கான்ஃபிகரேஷன் யூசருக்கு கொடுத்துக்கலாம். user.py லாஸ்டா கிளாஸ், ஏன்னா பைடான்டிக் மாடல் அப்டேட்டட் வெர்ஷன்லாம் இருக்கு. அதுலயுமே நமக்கு என்ன ஆகும், மாடல் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும். பெட்டர் அதுக்கு என்ன பண்ணிருக்கோம், இங்கே நம்ம கான்ஃபிக் from underscore attribute equal to. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஆப்புக்கு இன்னொன்னு கோர்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அந்த கோர் எதுக்காகனா, நான் ஒரு சீக்ரெட் கீ வச்சிருப்பேன், அதுக்கு ஒரு அல்காரிதம் செட் பண்ணணும். அந்த அல்காரிதம் டோக்கன் கிரியேட் பண்ணணும். இது எதுக்காகனா, நம்ம பாஸ்வேர்டை நீங்க ஒவ்வொரு தடவையும் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது அந்த பாஸ்வேர்டை என்ஸ்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்லாம் பண்ணி அதை என்ன பண்ணணும், உங்க பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணுதா. இப்போ நீங்க ஹேன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணும், சிஸ்டம் அதை வெரிஃபை பண்ணும். ஆல்ரெடி நீங்க கொடுத்துருக்க யூசர் நேம்ல இதே மாதிரி பாஸ்வேர்டு இருக்கான்னு வெரிஃபை பண்ணும். அப்போ நீங்க ஹேஷ் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க, அந்த ஹேஷ் பாஸ்வேர்டை அது வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், அதுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணி நீங்க உள்ள என்டர் ஆக முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன கிரியேட் பண்றோம், ஒரு கோர் செக்யூரிட்டி கிரியேட் பண்ண போறோம். இப்போ இந்த app.pyல புதுசா ஒரு ஃபோல்டர் கோர்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கோர்க்குள்ள ஒரு ஃபைல், அது பேர் செக்யூரிட்டி. security.py ஒரு பைதான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த செக்யூரிட்டிக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன், JWT-ய இம்போர்ட் பண்ண போறேன். இந்த ஜோஸ்ல இருந்து தான் இந்த JWT-ய நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். சரி சொல்லுங்க, JWT-னா என்ன? JSON with token. ஓகே, from password அப்புறம் டேட் அண்ட் டைம். எதுக்காக ஒரு பர்டிகுலர் டைம் பர்டிகுலர் டேட்ல ரன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்ல காட்டுச்சுல, நம்ம இதுலயே பார்த்துக்கணும். ரைட்டா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா டேட் மண்டே டியூஸ்டே நீங்க எது கொடுக்குறீங்களோ அது கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், திருப்பியும் நீங்கயுமே டேட்டை இம்போர்ட் பண்றோம். date time
input date time comma time. ஓகே, இப்போ நம்ம சீக்ரெட் கீ வந்து கிரியேட் பண்ணிடலாம். சீக்ரெட் கீ எனக்கு என்னென்ன தேவை எல்லாமே கொடுத்துக்கிறேன். சீக்ரெட் கீ வேணும், இதுக்கு ஒரு அல்காரிதம் வேணும், அப்புறம் ஆக்சஸ் டோக்கன் எவ்வளோ டைம்குள்ள எக்ஸ்பயர் ஆகணும். நீங்க ஒவ்வொரு தடவையுமே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது பர்டிகுலர் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணும். 60 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும். அந்த மினிட்ஸையுமே நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இதை நீங்க ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் மினிட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். நான் ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் ஓகே. இது மூணு தான் நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த சீக்ரெட் கீயை இப்போதைக்கு நான் சீக்ரெட் கீனே கொடுத்துக்கிறேன். சீக்ரெட் அடுத்த அல்காரிதம் பார்த்தோம்னா, அல்காரிதம்க்கு நான் HS 256 கொடுத்துருக்கேன். இது இப்போ எத்தனை மினிட்ஸ்க்குள்ள எனக்கு ரன் ஆகும்னா 60 மினிட்ஸ்க்குள்ளே வரும். நீங்கள் 40 எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாஸ்வேர்டுக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். என்னோட கிரிப்ட் கண்டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்? டீக்ரிப்டாக இருக்கணும். அதுக்கு pwd password context equal to crypt. crypt context இருக்குல்ல, இப்படி copy பண்ணி paste பண்ணுறேன். crypt context plus keys equal to நீங்க ஆட்டோ செட் பண்ணணும். டீப்ரெட்க்கு டிபிகேஷன் வேணும், டிபிகேட்டர் வந்து ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ரிங்ல தான் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஹாஷ் பாஸ்வேர்ட் pw context. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பாஸ்வேர்டுக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் இருக்கிற மாதிரி ஸ்கீம்ஸில் பர்டிகுலர் ஸ்பேஸில் போய் அது சேவ் ஆகணும். அது சேவ் ஆன பிறகு தான் நான் என்ன பண்ண போகிறேன், வெரிஃபை பண்ண போகிறேன். ஓகே, ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி என்டர் பண்ணும்போது அதை வெரிஃபை பண்ணுவேன். அதனால தான் இந்த pwd context எடுத்திருக்கேன். டாட் ஹேஷ் பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், வெரிஃபை பாஸ்வேர்டும் கொடுக்க போறேன். இந்த இடத்துல ஹேஷ் பதிலாக வேணும்னா அப்படியே வெரிஃபை பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹேஷ் பவர்ல என்ன பண்றோம், பாஸ்வேர்டில் என்ன பண்றோம், நம்ம பாஸ்வேர்ட் கண்டெக்ஸ்ட்டை நம்ம பாஸ்வேர்டோட ஆட் பண்றோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன பண்றேன், என் பாஸ்வேர்டோட வெரிஃபை பண்ண போறேன். இப்போ நான் வெரிஃபை பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிளெயின் ஹேஷ்டுன்னு சொல்லிட்டு என்னோட பாஸ்வேர்டுக்குள்ள நான் ஆட் பண்றேன். இந்த பிளெயின் என்னன்னா என்னோட டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணணும். கமா ஹேஷ்
கமா ஹேஷ்டு ஐ மீன் இந்த பிளெயின் கமா சாரி பிளெயினும் இந்த ஹேஷ்டும் என்ன அர்த்தம்னா நான் என்னோட பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட பாஸ்வேர்டை நான் லைன் பை லைனா வெரிஃபை பண்ண போறேன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த பிளெயினும் ஹேஷ்டும் இப்போ கொடுத்துருக்கேன். அடுத்து நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்? ஒரு டோக்கன் கிரியேட் பண்ண போறேன். ஆக்சுவலா இப்போ பாஸ்லிப் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகாதனால எனக்கு இங்க எரர் காட்டுது. இல்லைன்னா உங்களுக்கு ரன் ஆயிடும். இந்த பிளெயின் ஹேஷ்டு எல்லா டெக்ஸ்ட்டுமே எங்க இருக்கும்னா இந்த பாஸ்லிப் கண்டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பிடபிள்யூ கண்டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம் பாஸ்லிப்காக, இந்த கிரிப்டோ கண்டென்ட்க்கு. அட் லாஸ்ட் டோக்கனை கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆக்சஸ் டோக்கன். இது எனக்கு டிக்ஷனரி ஃபார்மேட்ல நான் கிரியேட் பண்ண போறேன். அதனால டேட்டா எனக்கு டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்க போகுது. இதை நான் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்கோட் யூஸ் பண்ணணும். என்னோட டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸ்பயரி டைம் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பயரிக்குள்ள முடிஞ்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டைம் எக்ஸ்பயர்ட்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த சீக்ரெட் கீ அல்காரிதம் இதெல்லாம் வச்சு செக் பண்ணி எனக்கு அந்த என்கோட் பண்ண ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்கோட் என்ன பண்ண போறேன்? டேட்டா டாட் காப்பி கொடுக்குறேன். அடுத்து எக்ஸ்பயர் நான் செட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ எக்ஸ்பயர் ஈக்குவல் டு டேட் டைம் டாட் UTC now. இப்போ கரண்டான டைம் UTC. எக்ஸ்பயர் date time dot UTC now plus என்னோட டைம் டெல்டால மினிட்ஸ் ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் மினிட்ஸ்னு கொடுக்க போறேன். ஏன்னா நான் அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். கரெக்டா என்னோட 60 மினிட்ஸ்க்கு நான் அதுதான் ஆட் பண்ணிருக்கேன். அதனால என்ன பண்றேன்? டைம் டெல்டா access token expired. ஓகே, இப்போ எனக்கு 2 என்கோட் அகைன் அப்டேட் பண்றேன். 2 underscore encode dot update. set place is the expire சொல்லிட்டு காட்டணும். expire comma expire. Last in the JWT நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ரிட்டர்ன் JWT dot encode the 2 encode நான் முன்னாடி கிரியேட் பண்ண சீக்ரெட் கீ அல்காரிதம். ஓகே, இப்போ நான் இதுக்கு செக்யூரிட்டியும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ரூடுக்குள்ள ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி க்ரூட்ல இந்த ஸ்டூடெண்ட் டாட் பை வச்சிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் டாட் பைக்குள்ள நான் டிபி செஷனை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்ண மாதிரியே இந்த டெலிட்டு கமிட்டு இந்த ரெஃப்ரெஷ் எல்லாமே நான் என்ன பண்ணணும்?
என்னோட யூசருக்கும் கிரியேட் பண்ணணும். டெலிட் கம்மி ஆடு டெலிட்டு கம்மிட் நான் என்னென்னலாம் கிரியேட் பண்ணிருக்கணும் க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதவே நான் என்னோட யூசருக்கும் கிரியேட் பண்ண போகிறேன். இன்னொரு ஃபைல் இதில் யூசர் டாட் ஃபைல். நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாமே யூசருக்குமே கிரியேட் பண்ண போகிறீங்க. எக்ஸப்ட் நீங்கள் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா இதில் கோர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த செக்யூரிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கோர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க. இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயுமே இம்போர்ட் பண்ணுவீங்க. SQL welcome ORM session and user. இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ரம் ஆப் டாட் நம்ம கோரில் ஆட் பண்ண செக்யூரிட்டியும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டி app.core.security import அந்த ஹேஷ் பாஸ்வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்ல அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஹேஷ் பாஸ்வேர்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம யூசருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். இந்த க்ரூட் ஆப்ரேஷனில் கிரியேட் யூசர் இதுக்கும் சேம் டிபி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். டிபி in username and password. Username அடுத்து யூசருக்கு equal to capital user username password. Username is equal to username அதே மாதிரி password is equal to the hash password. Password equal to hash password. இதுக்கு commit refresh add new operations db dot add user add user db dot commit add பண்ணதை நம்ம commit பண்ண போறோம். லாஸ்ட் refresh user db dot refresh user. ஓகே லாஸ்ட் அந்த யூசரை ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ திருப்பியும் கெட் யூசர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். கெட் யூசர் பை யூசர் நேம் இதில் நீங்கள் பண்ணும்போது என்னன்னா உங்கள் யூசரோட நேம் யூசர் நேமோட ஈக்குவலாக இருக்கா, நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கிற யூசர் நேமும் இப்போ நீங்கள் கரெக்டாக கொடுக்குற யூசர் நேமும் ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். கெட் யூசர் பை இதில் என்னோட டிபியை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். டி டாட் query
equal to இது நம்ம first. ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம க்ரூட் ஆப்ரேஷனுக்கும் ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு நம்ம அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இது ரூட்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் நம்ம யூசரும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ரூட்ஸ் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீனையுமே நான் அப்டேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ரொம்ப பார்த்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நம்ம இந்த அத்தன்டிகேஷன் மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு சொல்லித்தரேன். இதை மட்டும் நீங்கள் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுங்க. நாளைக்கு ரெஸ்ட்டை பார்த்துக்கலாம். இன்னைக்கே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா வாய்ப்பே இல்லை. ரைட்டா? நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம், அத்தன்டிகேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏஐல நான் ரூட்ஸும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம், நான் அப்டேட்டு டெலிட்டு எனக்கு அவுட்புட்டில் இங்கே ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணது பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு ரூட் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட எல்லா ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இந்த போஸ்ட்டு அப்புறம் இந்த புட்டு டெலிட்டுன்னு நான் எப்படி ஒரு ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி என்னோட யூசருக்கும் வேணும். ஓகே, என்னோட யூசருக்கு நான் என்ன கிரியேட் பண்ணலாம், யூசருக்குமே நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும், அடுத்து லாகின் பண்ணணும். இந்த லாகின்ல அந்த டோக்கன் ஆக்சஸ் பண்றது அது என்ன டைப் ஆஃப் டோக்கன் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணணும். ரைட்டா? அப்ப அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் லாகின் பண்றதுக்கும் நான் என்ன பண்ணணும், ஒரு ரூட்டர் வந்து போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டர் கிரியேட் பண்ண போறேன். அதான் நான் அத்தன்டிகேஷனா இந்த ரூட்ஸ்க்கு பதிலாக இந்த ஏபிஐல authentication டாட் பைன்னு கொடுக்க போறேன். டாட் பை. இந்த ஃபைல்ல இப்போ நான் என்னென்ன கிரியேட் பண்ணணும், நீங்கள் சேம் ரூட்ஸுக்கு எதெல்லாம் ஆட் பண்ணிருந்தீங்களோ இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஏபிஐ, ஏபிஐ ரூட்டர், டிபெண்ட்ஸ், ஹெச்டிடிபிஎஸ், அப்புறம் சீக்வல் வாரம் டைப்பிங்கும் நமக்கு தேவை. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும். யூசர் நம்ம ஸ்கீமாஸில், க்ரூடில், கோரில் என்னென்னலாம் இந்த யூசருக்காக ஆட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நீங்கள் லிஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? நான் உங்களுக்கு ஏன் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் கெட் ஸ்டூடெண்ட்டில் லிஸ்ட்டாக எனக்கு அவுட்புட் வேணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்காக தான் நான் இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் ஏபிஐயும் சீக்வல் அல்கெமி ஓஆர்எம் மட்டும் காப்பி பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இது கூடயே நான் டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணேன்ல கெட் டிபி, அது இது பண்ணணும். ஃப்ரம் ஆப் டாட் டிபி டாட் டேட்டாபேஸ். அதே மாதிரி ஸ்கீமாஸ்ல ஒரு யூசர் கிரியேட் பண்ணுங்க. ரைட்டா? ஃப்ரம் டாட் ஸ்கீமாஸ் டாட் யூசர். இதில் நான் வந்து யூசர் கிரியேட், யூசர் லாகின், டோக்கன் சொல்லிட்டு 3 இது கிரியேட் பண்ணினேன். டவுட்டாக இருந்தால் ஸ்கீமாஸ்குள்ளே நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்கீமாஸ் இருக்குது. என்னோட ஸ்கீமாஸ்குள்ளே ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த யூசர்ல யூசர் லாகின், டோக்கன், யூசர் கிரியேட், இதை 3ஐயுமே நான் என்ன பண்ண போறேன், என்னோட அத்தன்டிகேஷன்ல ஆட் பண்ண போறேன். From app.schema user input root
delete user, get user by username. அடுத்து from what is security input, verify password, create access to. அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சு இப்போ நான் ரூட்டர் கிரியேட் பண்ணணும். ரூட்டர் ஈக்குவல் டு API எனக்கு ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் வேணும். அதுக்காக ப்ரிஃபிக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள ப்ளஸ் அதே மாதிரி இதோட டேக் கேபிட்டல். இப்போ நம்ம அட் ரூட்டர் போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரைட்? நான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ரெஜிஸ்டர் இந்த ரெஜிஸ்டர்ல ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல யூசர் டிபி அப்புறம் செஷன் யூசர் யூசர் டிபி வந்து செஷன் equal to depends get db db user equal to we get user by username அவங்களோட டிபியும் யூசர் நேமும் டிபி கமா யூசர் if suppose அந்த யூசர் நேம் நான் கிரியேட் பண்ணும்போது இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்? சாரி ஆல்ரெடி இருக்கு, நான் ஒரு புது யூசர் நேம் கிரியேட் பண்றேன், அது ஆல்ரெடி இருந்ததுன்னா யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லி காட்டணும். அதுக்கு நான் ஒரு இஃப் கண்டிஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இஃப் டிபி யூசர்ல நான் கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அது வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ரைஸ் HTTP exception, nice HTTP exception, same status code 104, detail வந்து user already exists.
ஓகே. அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன ஆகணும், என்னோட யூசர் கிரியேட் பண்ணது எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கு ரிட்டர்ன் யூசர் database username user password. இதுவே நம்ம லாகின்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், இது வந்து நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்றதுக்காக, நியூவா நான் ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்றேன், அந்த யூசர் நேம் கிரியேட் பண்றதுக்காக இது எல்லாத்தையுமே நான் ஆக்சஸ் பண்றேன். இதுவே நான் யூசரா லாகின் பண்ண போறேன்னா லாகின்க்கு சேம் அதே யூசர் லாகின் இந்த கிரியேட்டுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுவேன், லாகின் யூஸ் பண்ணுவேன். இஃப் அந்த வெரிஃபை பாஸ்வேர்ட் அப்போ நான் பாஸ்வேர்ட் வெரிஃபை பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும், யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டையுமே வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணும்போது எனக்கு நான் தப்பா கொடுத்தேன்னா எனக்கு இன்வாலிட் கிரெடென்ஷியல்னு காட்டும். அப்படி வெரிஃபை ஆயிருச்சு கரெக்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்னா என்னோட டோக்கன்ல என்ன பண்ணணும், எனக்கு ஒரு புது டோக்கன் வந்து கிரியேட் ஆகணும். அந்த கிரியேட் ஆக்சஸ் டோக்கன் சொல்ல ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம்னா அந்த டோக்கனை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே, அகைன் அட் root save dot post தான் இந்த போஸ்ட்ல இப்போ நான் லாகின் பண்ண போறேன். இந்த லாகினோட ரெஸ்பான்ஸ் மாடல் டோக்கன் தான். இந்த ரெஸ்பான்ஸ் மாடல் ஈக்குவல் டு என்னோட மெத்தட்லேயே கால் பண்ணி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். டெஃபினிஷன் கேஸ் லாகின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல நான் யூசர் டிபி செஷன் ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ணுவேன். யூசர் லாகின் database என்னோட current session is equal to depends on database name. Again இதுல database user equal to get user by username. Same. இங்க எக்ஸ்ட்ரா யூசர் டாட் யூசர் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம யூசர் நேம் ஃப்ரெஷ்ஷாக ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால யூசர் டாட் யூசர் நேம். இஃப் சப்போஸ் இஃப் நாட் டிபி அப்படி இல்லைன்னா வெரிஃபை பாஸ்வேர்ட் எய்தர் உங்கள் டிபி யூசர் நேம் ஆகட்டும் பாஸ்வேர்ட் ஆகட்டும் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னா இஃப் நாட் டேட்டாபேஸ் அந்த யூசரோட டேட்டாபேஸ் இல்லை, யூசர் நேம்லையுமே இல்லை, ஆர் நாட் வெரிஃபை பாஸ்வேர்ட் user dot user password user dot password comma db underscore user dot password. இது ரெண்டுமே இல்லைன்னா ரைஸ் http exception
Same status quo, 404. Invalid credential. ஓகே, இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ் அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், அதுக்கு வந்து நம்ம 404 கொடுத்துருக்கோம். அதனால நீங்க இதுல வேற மாத்தினாலும் 401 402 எது கொடுக்கணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம், மாத்தி கொடுக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் என்னோட நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இல்ல அப்படின்னா எனக்கு டோக்கனை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு டோக்கன் ஈக்குவல் டு கிரியேட் ஆக்சஸ் டோக்கன். Insert db underscore user username. லாஸ்டா நான் அந்த டோக்கன் நேம் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண போறேன். ரிட்டர்ன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இது நான் ஆல்ரெடி டிக்ஷனரின்னு சொல்லியிருக்கேன், அதனால எனக்கு டியும் அதோட வேல்யூ பேர் கிடைக்கணும். ஆக்சஸ் அண்டர்ஸ்கோர் டோக்கன், இது டோக்கன், கமா அதோட டோக்கன் டைப். ஓகே, இதுதான் நம்ம ரூட் நம்மளுடைய யூசருக்கு கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. டேட்டா பேஸ்ல இருந்து எது இம்போர்ட் பண்ணல, நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து கெட் டிபி இம்போர்ட். இதை கொஞ்சம் தரவா லேர்ன் பண்ணிக்கோங்க. ரூட்டர் டாட் போஸ்ட் பார்க்க பெருசா தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். எக்ஸெப்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரேசஸ் அண்ட் என்ன ராங். டேட்டா இன்வாலிட் கிரெடென்ஷியல். இப்போ ஒரு டெஃபினிஷன் வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எப்படி இருக்கும், ஃபால்ஸா இருந்தா எப்படி இருக்கும்ன்றதுக்காக தான் நம்ம என்ன அத்தென்டிகேஷன் கிரியேட் பண்ணோம். இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னது எல்லாத்தையுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஓனா கிரியேட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எரர் வரும். அது என்ன எரர்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இதை எப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல ஆக்சஸ் பண்றதுன்னு பாருங்க. ஓகே, ஸ்ரீனி, ஹர்ஷிதா என்ன டயர்ட் ஆயிடுச்சா? என்ன மேம் ஆரம்பத்துல நல்லா இருந்தது, இருக்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கே. ஏன்னா நம்ம இப்ப என்ன பண்ணியாச்சு, உங்களுக்கு எப்படி ஒரு க்ரூட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு எல்லாம் சொல்லியாச்சு. ஃபாஸ்ட் ஏபிஐ ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல கனெக்ட் பண்ணியாச்சு. லாஸ்டா அத்தென்டிகேஷன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இதுதான் ஒரு ஃபுல் ஸ்டாக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அத்தென்டிகேஷன். அடுத்து கிளவுட் டிப்ளாய்மெண்ட் எல்லாம் இருக்கு, ரைட்டா? அப்போ நீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஈஸியா இருந்தது. அப்போ போக போக என்ன ஆகும், அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் மட்டும் எப்படி கிரியேட் பண்றது, அதுல ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, காலம் எப்படி ஃபில் பண்றது, ரோ எப்படி ஃபில் பண்றது, அதுல ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, ஐ மீன் நார்மல் அக்ரிகேஷன் ஆப்ரேஷன்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அக்ரிகேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண பிறகு க்ரூட் ஆப்ரேஷன் சொல்லி தந்தேன். க்ரூட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி தந்தேன். அந்த ப்ராஜெக்ட்ல எப்படி க்ரூட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது, அதுக்கு அத்தென்டிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு இன்னைக்கு சொல்லியாச்சு. புரியுதா? ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் போயிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஓனா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸை திருப்பி போட்டு பாருங்க. தாமரைக்கண்ணன் அதை ஷேர் பண்ணிடுவாங்க நமக்கு. ஓகே, Okay, then thank you so much for joining with me. Bye.